ஒரு ஊர்ல பெரிய காடு ஒன்று இருந்தது. இந்த காட்டுல ஒரு மரத்துக்கு கீழே ஒரு எறும்பு புற்று இருந்தது. அந்த புற்றுல நிறைய எறும்பு கூட்டமா வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த எறும்புகள் எல்லாம் உணவு தேடி வெளியிலே போச்சுங்க. ஆனா ஒரு எறும்பு மட்டும் போகவே இல்லை. வெளியில போன எல்லா எறும்புகளும் உணவு எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்து அந்த எறும்பு அவசர அவசரமா உணவு தேடி போச்சு. பக்கத்துல இருந்த ஓடை வழியா நடந்து போச்சு. அப்ப பக்கத்துல இருந்து வெள்ளத்தோட வாசனை அந்த எறும்பு சுண்டி இழுத்துது. வாசனை எங்கிருந்து வருது என கண்களாக பார்த்துச்சு. வெள்ளத்தோட வாசனையால் இழுத்துட்டு போய் வெள்ளம் மேல மோதியது. அதுக்கு வெள்ளம், என்ன எறும்பு, என்ன வாசனையால் உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன்னு பார்த்தியா? ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். ஆனா உன்னை நான் தூக்கிட்டு போறேனே. எறும்பு வெள்ளத்தை தூக்கி தன் முதுகுல வச்சு நடக்க ஆரம்பிச்சுது. கோடை பக்கத்துல பொறுமையா நடந்து போச்சு. அப்ப அங்க கிடந்த குடியில கால் தடுக்கி வெள்ளத்தோட எறும்பும் தண்ணீர்ல கீழே விழுந்துச்சு. விழுந்தவுடன் வெள்ளத்தை பிடிச்சு மேலே வந்து கத்த ஆரம்பிச்சிடுச்சு. வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி முழுகியே போச்சு. எறும்பு பயந்து போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துச்சு. அப்ப ஓட பக்கத்துல ஒரு மரத்துல புறா வீடு கட்டி இருந்துச்சு. சத்தத்தை கேட்டு எங்கிருந்து சத்தம் எங்கன்னு வருதுன்னு பார்த்துச்சு. அப்ப எறும்பு ஒன்று தண்ணீர்ல முழுங்கி இருந்ததை பார்த்துச்சு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு இலியை பிச்சு எறும்பு கிட்ட போட்டுச்சு. எறும்பு அதை பிடிச்சு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தரைக்கு ஓரம் வந்து இலையிலிருந்து குதிச்சுது. அதை பார்த்த புறா எறும்பு பக்கத்துல வந்தது. புறா நண்பா, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு எறும்பு சொல்லுச்சு. உடனே புறா, ஒன்று உதவி செஞ்சு வாழ்வது தானே இயல்பு. சரி, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம். புறா வீட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு புறாவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து எறும்பு பரிசு ஒன்று வாங்கிட்டு தன் நண்பனான புறாவை பார்க்க போச்சு.